Hi friends, how are you? Hope you all fine. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில வந்ததனால கொஞ்சம் வீடியோ லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படினாக்க செல்ஃப் ஃபர்கிவ்னஸ். இப்பனா என்ன அப்படினாக்க ஒண்ணும் கிடையாது. இப்ப மத்தவங்க யாராச்சும் தப்பு பண்ணா நீங்க மன்னிச்சிருவீங்கல்ல? உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ, உங்க டாட்டர், சன் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணாக்கா அவங்களை நீங்க மன்னிப்பீங்க. மன்னிப்பீங்களா மன்னிக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக மன்னிப்பீங்க. ஏன்னா அவங்க நமக்கு ரத்த சொந்தமாக இருப்பாங்க, இல்லை நம்ம அவங்கள ரொம்ப நேசிச்சிருப்போம், அதனால் நம்ம அவங்கள மன்னிச்சிருப்போம். அதே போல் நீங்கள் என்னைக்காச்சும் உங்களை மன்னிச்சிருக்கீங்களா? அதுக்காக நான் தப்பே பண்ணல, நான் சரி அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம இன்னமும் ஸ்டில் இட்ஸ் ஹாண்டிங் அவர் செல்ஸ். அதை நினச்சி நம்ம வந்து ஒரு நாளும் எப்படி சொல்கிறது, ஒரு நாளும் அதை நம்ம ஒரு கில்ட்டி ஃபீலிங்காகவே நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அடுத்தவங்களை மன்னிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி, பட் ஆனால் உங்களை நீங்களே மன்னிக்கிறன்றது வந்து ரொம்ப கஷ்டம். பட் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் ஒர்த்தபிள். எப்படி அப்படின்னாக்கா இப்போ என்னோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஃபயர் ஆக்சிடென்ட் சூசைட் அட்டெம்ப்ட்டை தான் நான் ஒத்துக்கிறேன். அது என்னாச்சு அப்படின்னாக்கா அதை மற்றவங்க சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. இப்படி பண்ணிட்டேன்னு மற்றவங்க சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் நான் பண்ணிட்டேன் தான், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது அதை ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணணும். அதாவது நான் தான் பண்ணிட்டேன், பட் நான் வந்து என்ன முதல்ல மன்னிச்சுக்கணும். இவ்வளோ நாள் உன் கூட இருந்த உடம்பை வீணாக்கிட்டே, இட்ஸ் ஓகே. ஒரு ஃப்ரெண்டு உனக்கு முன்னாடி இருந்து அவங்கள வந்து சரி பரவாயில்லம்மா விடு அப்படின்னு நம்ம சொல்லி ஆறுதல் படுத்துவோம் இல்லைங்களா? அதே மாதிரி உங்களை நீங்கள் ஆறுதல் படுத்திக்கணும். இது மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நான் ரைட்டு அப்படின்ற அந்த ஈகோ வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். பட் அது தப்பு. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், வெளியில் சொல்லாமல் இருந்திருப்போம். அது வந்து நம்மளை ஸ்டில் இன்னமும் நமக்குள்ளே இருந்து நம்மளை ஒரு மாதிரி அதுவே வந்து நம்ம வெளியில் கோவத்தை வெளிப்படுத்தும். பட் அப்படி இல்லாமல் நம்ம என்கிட்ட எது நடந்திருந்தாலுமே சரி, நான் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, அது இல்லை வந்து லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். தப்புனாக்கா ரொம்ப பெருசு அளவுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ காலையில் நம்ம கிளம்புறோம், நாம் எப்பயும் கரெக்டாக தான் கிளம்புவோம், ஆர்ஜினல் சமைச்சு வச்சுட்டு கிளம்புறோம். நம்ம வரும்போது திடீர்னு பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறோம். அப்போ என்ன யோசிச்சிருப்போம் நம்ம, ஐயோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி தான் பஸ்ஸை பிடிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் குறை சொல்லிக்கிறீங்க. அது தேவையில்லை. நாம் வந்து செய்கிற வேலையை நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம். நம்மளையும் மீறி சில விஷயங்கள் போகும்போது அந்த தப்பை நம்ம மேலே திருப்பிக்க தேவையில்லை. இந்த செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது உங்களை நீங்களே மன்னிக்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்த உடனே வந்துடாது, உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. ஸோ நமக்குள்ளே இருக்கிற கில்ட்டி ஃபீலிங், கில்ட்டி கான்ஷியஸ் குறையணும் அப்படின்னாக்கா அது வெளியிலேருந்து யாரும் வந்து நமக்கு வேலிடேஷன் கொடுத்து அது குறைய போகிறதில்ல. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் பண்ணிட்டேன், இதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு விரும்புகிறேன், அந்த தப்புக்கு என்ன நானே மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ஸ்டேஜை நீங்கள் கடந்து வெளியில் வந்துடுவீங்க. உங்கள்கிட்ட அந்த கில்ட்டி கான்ஷியஸ் உங்களை விட்டு குறைஞ்சிரும். நீங்கள் ஒரு புது ஆளாக உங்களை ஃபீல் பண்ணுவீங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது, பட் ஒர்த்தபிள். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.